ஒரு அழகான சின்ன வீட்டில் ராமுக்குருவியும் அதோட மனைவி மீனுக்குருவியும் அவங்க குழந்தைங்களோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சுங்க. காலுக்காகத்தோட வயலில் நிறைய பறவைங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் நம்ம ராமுக்குருவியும் வேலை பார்த்துட்டு வந்தது. இந்த ராமுக்குருவிக்கு சொந்தமாக ஒரு சின்ன வீடும் கொஞ்சமாக விவசாய நிலமும் இருந்துச்சு. ஒரு நாள் ராமு காலுக்காகத்துக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. முதலாளி, என்னோட நிலத்துல சொந்தமா விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க அதுக்காக ஒரு மூட்டை விதை நெல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். என்ன முதலாளி யோசிக்கிறீங்க? நீங்க சும்மா தரதா நினைக்க வேண்டாம். நான் விதை நெல்லுக்கு பணம் குத்துடுறேன் முதலாளி. ஓ, பணம் கொடுத்து விதை நெல் வாங்குற அளவுக்குலாம் நீ பெரிய ஆளாயிட்டியா என்ன? நீ பெரிய முதலாளியா ஆக ஆசைப்படுறியா? நீ எப்பயும் என்னோட வயல்ல வேலை செய்யற கூலிக்காரன் தான். எப்பயும் கூலிக்காரனாவே இரு. அதுதான் உனக்கு நல்லது. என்ன நான் சொல்றது புரியுதா? காலுக்காகம் அப்படி சொன்னதும் வேறு வழி இல்லாத ராமு சோகமாக வீட்டுக்கு வந்துச்சு. ராமுக்குருவியை பார்த்த மீனும், என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? காலுக்காகத்துக்கிட்ட விதங்கள் வாங்க போனீங்களே, என்னங்க ஆச்சு? அதுவா மீனும், அவரு விதை நெல்லை தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு தான் சுயநலமான ஆளாச்சே. அதனால தான் நான் போய் கேட்க மாட்டேன்னு அப்பவே சொன்னேன். நீ தான் ஒரு தடவை கேட்டு பாருங்க சொன்னேன். இப்போ பாத்தியா என்ன ஆச்சுன்னு? ம் கடைசி வரைக்கும் ஏழையாவே இருக்கணும் தான் நம்ம தலையில எழுதி வச்சிருக்கு போல. அதை யாரால மாற்ற முடியும்? ஒரு நாள் ராமு வீட்டுக்கு ஒரு கிளி வந்துச்சு. அண்ணா, நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த காட்டுல கூடு கட்ட எங்கேயோ தெரிஞ்சிட்டேன். ஆனா பாதுகாப்பான ஒரு நல்ல இடம் எனக்கு கிடைக்கல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இந்த மரத்துல கூடு கட்டினா பாதுகாப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் அண்ணா, எனக்கு கூடு கட்ட இங்க அனுமதி கொடுக்குறீங்களா? ஓ, தாராளமா கூடு கட்டிக்குமா தங்கச்சி. அப்புறம் உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுமா, நான் செய்யறேன். ரொம்ப நன்றி அண்ணா. நான் இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அங்கே இருந்த ஒரு மரத்தில் கிளி ஒரு அழகான கூடு கட்டுச்சு. அந்த கூட்டில் 3 முட்டையை இட்டுச்சு. ஒரு நாள் அந்த கிளி உணவு தேட வெளியே போச்சு. அப்போ தூரத்தில் இருந்த மகிக்கழுகு இதை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கிளி அங்கேருந்து போனதும் கிளியோட கூட்டுக்கு வந்த மகிக்கழுகு முட்டையை உடைச்சி சாப்பிட்டுன்னு இருந்துச்சு. அப்போது வெளியே போயிருந்த ராமுக்குருவி அங்கே வந்துச்சு. ராமுக்குருவியை பார்த்த மகிக்கழுகு அங்கே இருந்து வேகமாக பறந்து போயிடுச்சு. கூட்டில் ஒரே ஒரு முட்டை இருக்கிறத பார்த்த ராமுக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அடடடடா, என்ன இது கொடுமை! இந்த மகிக்கழுகு 2 முட்டைய உடைச்சு சாப்பிட்டுடுச்சு. எப்படிதான் இப்படி மனசாட்சியே இல்லாம இருக்காங்களோ? சரி, நம்ம தங்கச்சி வர வரைக்கும் மீதி இருக்க இந்த ஒரு முட்டையாவது நம்ம பத்திரமா பார்த்துப்போம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் கிளி வீட்டுக்கே வரவே இல்லை. வேறு வழி இல்லாத ராமு அந்த முட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு. மீனுக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. அடடா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி, இதுவும் நம்ம குழந்தை மாதிரி தாங்க. இதுல இருந்து வர கிளிய அவங்க அம்மா வர வரைக்கும் பத்திரமா நம்ம வளர்க்கலாங்க. அப்படியே நாட்கள் போக கொஞ்ச நாள் அப்புறம் முட்டையிலிருந்து ஒரு அழகான கிளி வெளியே வந்துச்சு. ராமுவும் மீனுவும் அந்த குட்டி கிளியை ரொம்ப பத்திரமாவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாதப்போ அந்த கிளி வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. என்னங்க, நம்ம நான்சி எங்க போனானே தெரியல. எல்லாம் என்னாலதான். நான் தான் அவளை பார்க்காம உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவ சின்ன பொண்ணு,
சரிம்மா, கவலைப்படாத. நான் போய் தேடி பார்க்குறேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். சரிம்மா, நீ ரொம்ப கவலைப்படாத. நான் போய் அவளை தேடிட்டு வரேன். ஆனால் நான்சி கிளி எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே நாட்கள் போக ஒரு நாள் நான்சி கிளி திரும்ப அவளை வளர்த்த ராமு வீட்டுக்கே வந்துச்சு. நான்சியை பார்த்த ராமு, நான்சி, எங்கம்மா போன எங்களை விட்டுட்டு? ஒரு தவிர்க்க முடியாத வேலை இருந்துச்சுப்பா, அதான் போயிட்டேன். இந்தாங்கப்பா விதை, இதை வீட்டு பக்கத்துல நட்டு வளங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கிளி அங்கே இருந்து பறந்து போச்சு. ராமு அந்த விதையை வீட்டு பக்கத்தில் நட்டு வச்சது. ஒரு இரவு போய் மறுநாள் விடியும் போது வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பரங்கிக்காய் இருந்துச்சு. இதை பார்த்த ராமு அந்த பரங்கிக்காயை வீட்டு உள்ளே எடுத்துன்னு போச்சு. ஏங்க, ஏதுங்க இவ்வளோ பெரிய பரங்கிக்காய்? அதுவா மீனு, நான்சி கொடுத்த விதையில இருந்து வந்துச்சு. ஆனா ஒரு நாள்ல எப்படி இவ்வளோ பெரிய காய் வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. சரி, வெட்டி பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து பரங்கிக்காயை 2ஆ வெட்டினாங்க. பரங்கிக்காய் உள்ள நிறைய தங்க காசு இருந்துச்சு. தங்க காசை பார்த்த 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்பதாங்க புரியுது, அந்த கிளி சாதாரண கிளி இல்ல, நம்ம கஷ்டத்தை போக்க அந்த கடவுளே வந்திருக்காரு. ஆமா மீனு, மீனு, இத நம்ம மட்டும் வச்சுக்காம இந்த காட்டுல கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுத்து உதவி பண்ணணும். சரிங்க, நீங்க சொல்றபடியே பண்ணலாம். ராமக்குருவிக்கும் மீனுக்குருவிக்கும் நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்ட காலுவும் சோனாக்காகமும் நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராமக்குருவியும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. காகங்களோட மனசில் ஒரு பேராசை தோணுச்சு. ஒரு நாள் சோனாக்காகம் அந்த காட்டில் கஷ்டப்பட்டுன்னு இருந்த சிட்டுக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. ஏய் சிட்டுக்குருவி, உனக்கு கூடு கட்ட எங்கேயும் இடம் கிடைக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். எங்க வீட்டு தோட்டத்துல நிறைய மரங்கள் இருக்கு. அதுல நீ ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துக்கோ. சோனாக்காகம் தன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுதுன்னு நினச்சி சிட்டு ஒரு மரத்தில் கூடு கட்டுச்சு. அதில் 3 முட்டை இட்டு வச்சிருந்தது. ஒரு நாள் காலும் சோனாக்காகமும் சிட்டுவை கூப்பிட்டு, நீ இங்கேயே இருந்த உன்னை நாங்க கொன்னு சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு மிரட்டி சிட்டுவை அடித்து துரத்துச்சிங்க. வேற வழி இல்லாத சிட்டுவும் அவங்களுக்கு பயந்துக்குன்னு அங்கேருந்து பறந்து ஓடிடுச்சு. அப்புறம் அந்த கூட்டில் இருந்த 3 முட்டையும் வீட்டுக்கு கொண்டுன்னு வந்து ஒரு முட்டையை விட்டுட்டு மீதி 2 முட்டையும் பொறிச்சு சாப்பிட்டுடுச்சிங்க. கொஞ்ச நாள் அப்புறம் அந்த முட்டையில இருந்து ஒரு குருவி வெளியே வந்துச்சு. சோனாக்காகமும் காலுக்காகமும் அந்த குருவியை நல்லா பார்த்துக்குச்சிங்க. ஒரு நாள் அந்த குருவி அந்த வீட்டில் இருந்து பறந்து போச்சு. சில நாள் அப்புறம் அந்த வீட்டுக்கு திரும்ப வந்த அந்த சிட்டுக்குருவி காலுக்காகத்துக்கிட்ட ஒரு விதையை கொடுத்து வீட்டு பக்கத்தில் நட்டு வைக்க சொல்லிச்சு. காலுவும் அந்த விதையை நட்டு வச்சுது. மறுநாள் பார்க்கும்போது அதே மாதிரியே ஒரு பரங்கிக்காய் இருந்துச்சு. சோனாவும் காலுவும் பேராசையில் பரங்கிக்காயில் தங்கம் இருக்குமோ வைரம் இருக்குமோன்னு வெட்டி பார்த்தாங்க. ஆனால் பரங்கிக்காயில் நெருப்பு இருந்துச்சு. இதை பார்த்த 2 பேரும் நெருப்பு அணைக்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் நெருப்பு வீடு ஃபுல்லாக பரவி வீடே பற்றி எரிய ஆரம்பிச்சது. காலுக்காகமும் சோனாக்காகமும் அவங்க பேராசையில் வீடு இல்லாமல் நடு தெருவில் நின்னாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம மனசார நல்லது பண்ணால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும். பேராசைப்பட்டு தீமை செய்தால் நமக்கும் கெடுதலே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை எஜுகஸ்ட். இந்த எஜுகஸ்டில் ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகி இன்கம் எடுக்கணுமா? எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணணும்னு A to Z சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில்
பணம் சம்பாதிக்க ஆசையா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு எஜுகேஷனில் ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பணம் சம்பாதிங்க. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. உடனே ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பணம் சம்பாதிங்க.